ஒரு நபர் 29 தடவை முயற்சி செஞ்சும் வேலை கிடைக்காம ரிஜெக்ட் ஆகுறாரு. அவரோட 30வது முயற்சி அவருக்கு எப்படி ஆச்சுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நபர் யாருங்கிறத நான் வீடியோ கடைசி சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். ஒரு சின்ன கிராமத்தில் இருக்க ஒரு பையனுக்கு படிப்பு மேலே அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை. இருந்தாலும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு இங்கிலீஷ் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது. அதனால அவன் ஊருக்கு வர சுற்றுலா பயணிகள் எல்லாரையுமே இலவசமாக ஊர் சுற்றி காமிச்சு அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஓரளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வளர்த்துக்கிறான். இப்போது அவனுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டியில் அவன் சேரலான்னு போகிறப்போ அவன் எத்தனை முறை போனாலுமே அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சரின்னு ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் அவனோட டிகிரியும் முடிக்கிறான். பிடிச்ச யூனிவர்சிட்டி தான் கிடைக்கல. சரி ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கலான்னு நினைக்கிறப்போ அவன் எங்கே இன்டர்வியூக்கு போனாலுமே அங்கேயும் அவனை ரிஜெக்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிறப்போ அவன் ஊரில் ஒரு KFC ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் எங்கேயாவது வேலை கிடைக்கும்னு நினச்சி அவன் அங்கே இன்டர்வியூக்கு போகிறான். அங்கே அவனையும் சேர்த்து மொத்தம் 24 பேர் இன்டர்வியூக்கு வராங்க. அங்கே அவனை தவிர மற்ற 23 பேரையுமே அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. இப்படி 29 தடவையுமே அவன் வேலை தேடி போகிற இடத்துல ரிஜெக்ஷன் மட்டும் தான் வாங்குறான். இப்படி இருக்கிறப்ப தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு குட்டியாக இம்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறான். அது ஸ்டார்டிங் அந்த அளவுக்கு போகல. இருந்தாலுமே முயற்சியை கைவிடாமல் மறுபடியும் முயற்சி செஞ்சு அதை ஒரு பெரிய கம்பெனியாக மாற்றுறான். இம்போர்ட் கம்பெனி தான் அலிபாபா. இப்படி 29 தடவை ரிஜெக்ட் ஆனாலும் சோர்ந்து போகாமல் 30வது முறை அவனோட முயற்சியால் மேலே வந்த அந்த ஒரு நபர் தான் அலிபாபா குரூப் ஃபவுண்டரான ஜாக்மா. இந்த ஸ்டோரி பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.